Dear plus one Gamma students, good morning. Today we shall discuss the 18.02 key elements of business ethics. Key elements of business ethics. தொழில் நெறிமுறையினுடைய அடிப்படை கூறுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். தொழில் நெறிமுறையினுடைய அடிப்படை கூறுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். In your book bag also there is a long answer question. Long answer question is there in your book bag. Explain the different key elements of business ethics. There are 5 key elements. The first one is top management commitment. Publication of a code. Establishment of compliance mechanism involving employees at all levels, measuring the results. Okay, we will discuss one by one. Top management commitment. உயர் மேலாண்மையினுடைய ஆதரவு. டாப் மேனேஜ்மெண்ட் உயர் மேலாண்மையினுடைய ஆதரவு. நன்னறி விதிகளை ஏற்படுத்துவது ஒவ்வொரு தொழிலமைப்பினுடைய அடிப்படை கடமை. அந்த நன்னறி விதிகளை உயர்மட்ட மேலாண்மை தான் உருவாக்குகிறது. ஆனால் இதுக்காக நன்னறி விதிகளை உருவாக்குவதற்காக எல்லா பணியாளர்களினுடைய பணியாளர்களோட பிரதிநிதிகளில் இடம்பெற செய்து ஒரு குழுவை முதல்ல உருவாக்குறாங்க. எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ், பணியாளர்களில் பல பிரிவுகள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி அவங்களில் சில பேரை செலக்ட் பண்ணி பல பிரிவுகளில் உள்ள பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழு உருவாக்கிய நன்னறி விதிகளை தான் அனைத்து பிரிவினரும் தவறாது பின்பற்ற வேண்டும்னு அறிவுறுத்துகிறாங்க. உயர்மட்ட மேலாண்மையினுடைய ஆதரவு நன்னறி விதிகளுக்கு எப்பயுமே இருக்கும். டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். Top management has very important role to guide the entire organization towards the ethical behavior. Top level personnel in any organization should work openly and strongly committed towards the ethical context and guide people working at middle and low level to follow the ethical behavior. Okay, the second one is publication of a code. நன்னறி நடத்தை விதிகளை உருவாக்குவது, அப்புறம் பரப்புவது, அதை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது. Generally, organization formulate their own ethical code for the conduct of the enterprise. It should be followed by the employees of the organization. The organization principles are defined in the written document. The organization principles are defined in the written document called code. The code of conduct covers various areas. The code of conduct covers various areas such as health and safety in the workplace, fair dealings in selling and marketing activities, ethical practices in the business, etc. என்ன சொல்கிறாங்க, தொழிலமைப்புகள் நன்னறி விதிகளை உருவாக்கி அதை எழுத்து வடிவில் தயாரிக்கணும். அதை எல்லாருக்கும் புரியும் வகையில் அந்த நன்னறி விதிகளை உருவாக்கி எழுத்து வடிவில் தயாரிக்க வேண்டும். நன்னறி விதிகள் தொழிலமைப்பில் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக உருவாக்கணும். உதாரணமாக உற்பத்தி, விற்பனை, ஆள் சேர்த்தல், தரக்கட்டுப்பாடு, நிதி திரட்டல், நிதியை முதலீடு செய்தல், பணியாளர் நலன், திறன் மதிப்பீடு, வளங்களை சேர்த்தல், பொருள் வடிவமைப்பு, நல்வாழ்வு திட்டங்கள் செயலாக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் பொருந்தக்கூடிய நன்னறி விதிகளை உருவாக்கி அதை எல்லா பணியாளர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும்.
Then the third key element is establishment of compliance mechanism. Establishment of compliance mechanism. நன்னெறி விதிமுறைகளை கடைபிடிப்பதை கண்காணித்தல். To make sure that actual decision match the firm's ethical standards. To make sure that actual decisions match with the firm's ethical standards, suitable mechanisms should be established. Any organization following ethical codes in training, recruitment, selection, etc. is sure to be profitable. The organization must provide for an environment where the employees are free to report about the matters of unethical behavior. நன்னெறி விதிகளை நிறுவனத்தில் உள்ள அனைத்து தரப்பினர்களும் கடைபிடிக்கிறார்களா? நன்னெறி விதிகளை நிறுவனத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்கின்றனரா, பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும். இதுக்காக ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்க வேண்டும். நன்னெறி விதிகள் வெறும் ஏட்டளவில் இருக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. எல்லாரும் நன்னெறி விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். எல்லா ஊழியர்களும் ஈடுபடுதல். It is the employees at different levels who implement the ethics policies to make ethical business a reality. Therefore, their involvement in ethics programs becomes a must. For example, small group of employees can be formed to discuss the important ethics policies of firms and examine the attitudes of employees towards these policies. நன்னெறி விதிகளுக்கு பணியாளர்களோட முழு ஆதரவும் இருக்கணும். அதுக்கு நன்னெறி விதிகளை உருவாக்குவதற்கு முன்பாகவே பணியாளர்களோட பல்வேறு தரப்பினர்களினுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கவும் நன்னெறி விதிகளை உருவாக்கவும் எல்லாரும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு குழுவை உருவாக்கணும். Then the last one is measuring results. நன்னெறி பலனை அளத்தல். The organization from time to time keep a check on ethical practice followed. Although it is difficult to accurately measure the end result of an ethics programs, the firms can certainly audit to monitor the compliance with the other employees, should then discuss the results for further course of action. நன்னெறி விதிகளால் கிடைத்த பலன்களை ஆய்வு செய்ய நன்னெறி தணிக்கை அவசியம். எத்திக்கல் ஆடிட்டுங்கிறது அவசியம், நன்னெறி தணிக்கைங்கிறது அவசியம். சில வகை செயல்களை எண் ரீதியாக வெளிப்படுத்துவது கஷ்டம். உதாரணமாக பணியாளர்களோட ஆற்றல், ஒழுக்கம், பொருளோட தரம், கவனம், இதையெல்லாம் எண் ரீதியாக சொல்கிறது கஷ்டம், எண் ரீதியாக வெளிப்படுத்துவது கஷ்டம். இருந்தாலும் அவைகளுக்கு எண் வடிவம் கொடுத்து தர அளவுகளை எடுக்கலாம். இதனால் தொழிலமைப்பு முழுவதுமே மதிக்கத்தக்கதாக நற்பெயர் பெற்று சிறப்பாக செயல்படுவதற்கு வழி இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.